வணக்கம். கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்ல மார்னிங் 7 ஏஎம்லேருந்து 6 பிஎம் வரைக்கும் நம்ம குடுத்த ப்ரெடிக்ஷன் பொறுத்தவரைக்கும், ஒரு செல் ரேஷியோ நடந்தா பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி செல் பொசிஷன்ல வச்சுக்கிறவங்க ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தோம். கேபிட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு $1000 எபோவ் இருக்கிறவங்கள தான் நம்ம ஹோல்டிங், செல் பண்ண சொல்லியிருக்கோம். மினிமம் 1 லாட் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால மார்க்கெட் திரும்பவும் பை ஆகி செல் ஆகுமா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. சரிங்களா? பெருசா மார்க்கெட் செல் ஆகல அப்படிங்கிறத காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஒரு 4965லேருந்து 4897 வரைக்கும் மார்க்கெட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50, $50 to $60 இறங்கியிருக்கு. ஏறுனது இறங்கியிருக்கு அவ்வளோதான். சரிங்களா? இனி பெருசா மூவ்மெண்ட் குடுக்கல. ஒரு செல்லிங் நடக்கல. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு செல்லிங் நடக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்கமிங் மண்டேல உங்களுக்கு ஒரு செல் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? மண்டேல உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது, ஓப்பனிங்லேயே ஒரு கேப் டவுன் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் 7 பிஎம்லேருந்து 1:30 ஏஎம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்னிங் செஷன்ல நம்ம கால்ஸ் எதுவுமே விஐபில ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் எதுவுமே கால்ஸும் குடுக்கல. நான் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஹோல்டிங்கில இருக்கிற ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கங்க. லோ மார்ஜின்ல வச்சிருக்கிறவங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு, சப்போஸ் மார்க்கெட் மேல பை ஆனாலும் கூட திரும்ப போய் ஹைல மறுபடியும் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். புதுசா ட்ரேடிங்ல வர்றவங்க இந்த ட்ரேடுல செல்லிங் ட்ரேட அவாய்ட் பண்ணிக்கங்க. கேப்பிட்டல் சைஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு $1000 வச்சு ட்ரேட் பண்றது தான் ஒரு சேஃப்டியான ட்ரேடிங்கா இருக்கும். கம்மியான ட்ரேடிங் பண்றவங்க, நம்ம ஒண்ணும் கண்டிஷன் வரல. நெக்ஸ்ட் வீக்ல ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். விஐபில லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். எது கேட்டீங்கன்னா, ஒரு செல்லிங் மார்க்கெட் நடந்தா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இல்ல இப்படியே மார்க்கெட் மேல திரும்ப பை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. எந்த டைம்ல எந்த லெவல்ஸும் ப்ரொவைட் பண்றதுக்கு யோசனையாவே இருக்கு. சரிங்களா? அந்த மாரி மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டே பழைய பிரஷர்லயே இருக்கு. நியூஸ் பிரஷர்லயே தான் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. சப்போஸ் மார்க்கெட் அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடேயோட ஹை அப்படிங்கிறத நம்ம 4980 எதிர்பார்க்குறோம். சரி, 4980 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இந்த லெவலுக்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? அதனால 4980 அப்படிங்கிறது டார்கெட் போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டா இந்த லெவல்ல போயிட்டு நம்ம ஒரு ஹை போனா நம்ம ஒரு சின்ன செல்லிங் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு செல் ஆர்டர் போடலான்ட்டு இருக்கோம். இது யாருக்குமே நான் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணல. இது நானா தான் போட போறேன். என் ஓன் ட்ரேடிங்கா தான் நான் பண்ண போறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா கேபிட்டல் சைஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 4980 அப்படிங்கிறது இந்த லெவல்ல பை டார்கெட்டா பார்க்குது. இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னா, நான் கண்டிப்பா பை பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடந்த 3 டேஸா மார்க்கெட் நம்ம சொல்ற மாரி இல்ல. டெக்னிக்கல் தாண்டி மார்க்கெட் ஆட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா தான் இருக்கு இன்னுமே. இன்னுமே அந்த பிரஷர் குறையல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் நார்மல் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணா தான் தெரியும். மார்க்கெட் இறங்கி ஏறுனா வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்கலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4845 அப்படிங்கிறது இந்த செல்லிங் லெவல்ல பார்க்குறோம். இந்த 4845 மார்க்கெட் திரும்ப எகைன் ஒரு பை ஆகும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 4800 ஓகேங்களா? 4845 ஒரு பை லெவல்ல நான் பார்க்குறேன். எகைன் மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்கிறபோது 4800 அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரிங்களா? 4845 இந்த இடத்துல பை பண்ணலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல பை பண்ணலான்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி செல் பொசிஷன் இருந்தா கூட நம்ம கீழ இறங்கும்போது மார்க்கெட் ஒரு ரிவர்சல் குடுத்ததுன்னா, ஒரு லாஸஸ் நியூட்ரலா இருக்கும். ப்ராஃபிட்டும் புக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா, மேல போச்சுன்னா, மேல போய் நம்ம செல் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கோம். இந்த 2 விஷயம் தான். சரிங்களா? இது மார்க்கெட் ரேஞ்சா தான் இருக்கும். பெருசா மூவ்மெண்ட் குடுக்க மாட்டாங்க. ஒரு 8 மணி வரைக்கும் பார்க்கல இந்த மாரி மூவ்மெண்ட் குடுப்பாங்கன்ட்டு. ஒரு 8:30க்கு மேல மார்க்கெட் ஒரு 9 பிஎம்லேருந்து மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் குடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது செல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா செல் எடுக்கலாம். இல்ல பை கிடைச்சதுன்னா நம்ம பை சைடு போலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூலமா. சரிங்களா? இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பெருசா ட்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து இப்போ ஃப்ரெஷ் அப்பா பண்ண போறோம். அதனால யாரையுமே ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க. இன்னும் ஏதோ போகுதுன்னு தெரியும். 4980 பிரேக் அவுட் ஆகுமா? 5000 போகுமா? 5040 வரைக்கும் போகுமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்துட்டு அப்ப நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, ஒன்லி மார்க்கெட் வாட்ச் மட்டும் தான் பண்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன். எல்லா வீடியோலயுமே டார்கெட் நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இந்த வீடியோல எதுவுமே நான் ப்ரொவைட் பண்ணல. இனிமேல் நைட் பண்ண போறதும் இல்ல அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஒன்லி வாட்சிங் அப்படிங்கிறது அந்த மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. கேபிட்டல் புரொடெக்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் செஷன் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃபா இருக்கும். புதுசா வர்றவங்க. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு கூட நீங்க ஒரு செல் சைடோ, பை சைடோ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்துட்டு நீங்க லெவல்ஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நைட் மார்க்கெட் எப்படி போச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாட்டர்டே செஷன்ல நம்ம பார்த்துருவோம். மண்டேல மார்க்கெட் எப்படி இருக்கிறது மண்டே மார்னிங்ல வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க் யூ.